யோகாவை அங்கீகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இதன்படி இன்று நாடு முழுவதும் யோகா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் முதல் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள சின்னஞ்சிறு பள்ளி மாணவர்களுக்கு யோகாசனம் பயிற்சி வழங்கப்பட்டது. இதேபோன்று திருப்பூரில் சர்வதேச யோகா தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற யோகா தின பயிற்சியில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகா பயிற்சி செய்தனர். பல்லடத்தை அடுத்த அருள்புரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக சார்பில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் செந்தில்வேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் SR சேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிலையில் பாஜக உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு யோகாசனங்கள் செய்தனர். மேற்கு தாம்பரம் அடாப்ட் ஹோமில் குடிபோதையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா செய்து அசத்தினர். முன்னதாக கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதிகமான் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி திருவேணி சங்கமத்தில் வைத்து 300 NCC மாணவர்களின் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் அணிவகுப்பு மைதானத்தில் விழுப்புரம் மாவட்ட யோகாசனம் சங்கம் சார்பில் இறை வணக்கத்துடன் யோகா பயிற்சி செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறியவர்கள், பெரியவர்கள், கல்லூரி மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு பல்வேறு யோகா ஆசனங்களை செய்து அசத்தினர். அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மற்றும் சிவகாசியில் உள்ள தனியார் பள்ளியில் யோகா தினத்தை முன்னிட்டு யோகா ஆசிரியர்கள் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு யோகா பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. நாமக்கல்லில் அரசு மற்றும் பிற நிறுவனங்கள் சார்பில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சர்வதேச யோகா தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மகளிருக்கு அதிகாரம் அளித்தலுக்கான யோகா பயிற்சிகள் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று சர்வதேச யோகா தின விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் சர்வதேச யோகாசன தின நிகழ்ச்சி நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.